வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து ஷிரடி சாய்நகர் வரையும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா, சென்னை சென்ட்ரலில் இருந்து வாரந்தோறும் புதன்கிழமை காலையில் 10:20க்கு சென்னை சென்ட்ரல் ரோடு ஷிரடி போகிற சாய்நகர் சூப்பர் ஃபாஸ்ட் வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா 22601. இந்த ட்ரெயினில் தான் நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஷிரடி நோக்கி போக போகிறோம். இந்த ட்ரெயினுடைய மற்ற டீட்டெயில் எல்லாமே வண்டி ஏறிட்டு 1 by 1 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஷிரடி சாய்நகர் வரையும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுடைய ட்ரெயின் பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் 10:20க்கு சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடி நோக்கி போகக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின். நம்ம இந்த வண்டியில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வண்டியோட பிளாட்ஃபார்ம் முதல்ல நம்ம பார்ப்போம். நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்ம வண்டியோட பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10வது பிளாட்ஃபார்மில் நம்ம வண்டி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி கரெக்டாக 10:20க்கு வண்டி கிளம்போம். நம்ம வண்டி வந்து யார்டிலேருந்து உள்ளே கொண்டு வராங்க. இப்போ தான் எம்டி ரேக் உள்ளே வந்துட்டுருக்கு. சரியாக இங்கேருந்து 10:20க்கு நம்மளுக்கு டிபார்ட் ஆகும். ஷீரடிக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 11:10க்கு போயிட்டு ஷீரடி சாய்நகர் டெர்மினஸில் போய் சேரும். இந்த வண்டி வாரந்தோறும் புதன்கிழமை மட்டும்தான் சென்னை சென்ட்ரலிருந்து ஷீரடி நோக்கி புறப்படும். நண்பர்களே, நம்ம ஷிரடிக்கு போகக்கூடிய ஷிரடி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து இன்றைக்கி 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் வந்து புறப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா மணி 9:45க்கு எம்டி ரேக் எடுத்து வந்து போட்டிருக்காங்க. 10:20க்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் புதன்கிழமை மட்டும் சென்னை சென்ட்ரலிருந்து காலையில் 10:20க்கு புறப்படும். மொத்தம் பயண நேரம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் ஆகுது. அடுத்த நாள் வேலைக்கிழமை காலையில் 11:10க்கு ஷிரடி சாய்நகர் டெர்மினஸில் போய் சேரும். மற்ற டீட்டெயிலாம் 1 by 1 இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடி போகக்கூடிய இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினோடைய லோக்கோ வந்துட்டுருக்கு. இந்த லோக்கோ தான் நமக்கு சென்னை சென்ட்ரலிருந்து நம்மளுக்கு ஷிரடி வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் புல் பண்ண போகுது. இந்த லோக்கோ வேப் 7 தான் நம்மளுக்கு இன்றைக்கி சென்னை சென்ட்ரலிருந்து இறுதியாக ஷிரடி வரையும் இந்த லோக்கோ நம்மளுக்கு புல் பண்ண போகுது. நண்பர்களே, நம்ம சென்னை ஷிரடி சாய்நகர் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து இன்ஜின் வந்து ரிவர்சல் எங்கேயுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புந்தம்பாவில் வந்து, அதாவது ஷிரடிக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டரில் புந்தம்பான்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அங்கே வந்து இன்ஜின் ரிவர்ஸ் கப்ளிங் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிலாப்பூருக்கும் புந்தம்பா டு ஷிரடி வந்து டேரெக்ட் பைபாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பிலாப்பூர்லேருந்து வண்டி வந்து டேரெக்டாக பைபாஸ் கனெக்ட் பண்ணி ஷிரடிக்கு போகும்.
நண்பர்களே, நம்ம ஷிரடி எக்ஸ்பிரஸ்க்கு வந்து ரேக் ஷேரிங் இருக்குது. எந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங் பண்ணுதுன்னா, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:10க்கு இருக்கக்கூடிய நாகர்சோல் வண்டிக்கு இந்த வண்டி வந்து ரேக் ஷேரிங் பண்ணுது. நண்பர்களே, இந்த நாகர்சோல் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலாம் இருக்குது. ஷிரடியிலிருந்து நாகர்சோல் ரோடுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 42லேருந்து 43 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் சாய்நகர் வண்டிக்கு இந்த புதன்கிழமை புறப்பட வண்டிக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடிய நாகர்சோல் வண்டிக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ரூட்டும் அந்த ரூட்டும் வேறு ரூட்டு. நண்பர்களே, நம்ம ஷிரடிக்கு போகக்கூடிய இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து கரெக்டாக ஆன் டைம் 10:20க்கு நமக்கு வண்டி வந்து 10வது நடைமேடையிலிருந்து வண்டி புறப்பட்டுடுச்சு. நாளைக்கு காலையில், அதாவது வேலைக்கிழமை காலையில் கரெக்டாக 11:10க்கு தான் இந்த வண்டி ஷிரடி சாய்நகர் டெர்மினஸில் போய் சென்றடையும். இந்த வண்டியோடைய மொத்த கிலோமீட்டர் பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரலிருந்து 1390 கிலோமீட்டர் இருக்குது நண்பர்களே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 மாநிலத்தை கடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, 2வது ஆந்திரா, 3வது கர்நாடகா, 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா. நண்பர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை மட்டும் காலை 10:20க்கு சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடிக்கு இந்த ஒரு நேரடி ரயில் மட்டும் தான் இருக்குது. வேறு நேரடி ரயில் சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடி சாய்நகர் டெர்மினஸுக்கு கிடையாது. நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடிக்கு போகக்கூடிய இந்த ஷிரடி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுடைய கோச் பொசிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோக்கோ, அதுக்கப்புறமா எஸ்எல்ஆர், ஒரே ஒரு ஜென்ரல், 2 டயர் பார்த்தீங்கன்னா 3 கோச் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 3 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோச் இருக்குது. நண்பர்களே, ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா S13 வேரியம் இருக்குது. கிட்டத்தட்ட 13 பெட்டிகள் ஸ்லீப்பர் இருக்குது இந்த வண்டியில். பின்னாடி ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட், அதே போல் எஸ்எல்ஆர் ஒன்று இருக்குது. நண்பர்களே, புதன்கிழமை சென்னை சென்ட்ரல்லேருந்து ஷிரடி போகக்கூடிய இந்த வண்டியை பற்றி ஒரு தகவல், எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் நான் சொல்கிறேன். நானும் கிட்டத்தட்ட ஷிரடிக்கு ஒரு 16 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமாக ட்ரெயின் பேக்கேஜ் போட்டுட்டு சென்னை டு ஷிரடிக்கு சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போகிறேன். நான் பெரும்பாலும் வந்து இந்த வண்டியை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா இந்த வண்டியில் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று என்ன ஃபால்ட்டுனா, இந்த வண்டி நேரத்துக்கு பெரும்பாலும் நேரத்துக்கு போய் சேராது. பெரும்பாலும் 5 மணி நேரம் 6 மணி நேரம், மாதத்துக்கு 2 முறை இந்த வண்டி லேட்டில் தான் போகுது. ஏன்னா என்னன்னு தெரியல, புதன்கிழமை இந்த வண்டிக்கு பெரும்பாலும் ரீஷெடியூல் கொடுக்குறாங்க. நண்பர்களே, அப்படி இந்த வண்டிக்கு ரீஷெடியூல் கொடுக்கும் பொழுது இந்த வண்டி வந்து ஷிரடிக்கு கரெக்டான நேரத்துக்கு போய் சேரதில்லை. 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட லேட்டில் போயிருக்கு இந்த வண்டி. ஏன்னா கர்நாடகாக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு கேரபுரம் தாண்டிட்டான் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து உங்களுக்கு பெங்களூர்லேருந்து உங்களுக்கு நியூ டெல்லிக்கு போகக்கூடிய கர்நாடகா சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் வழி விடணும். அதனால் இந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா இந்த வண்டி இன்னும் அதிகமாக ரன்னிங் லேட்டில் போயிட்டு ஷிரடிக்கு போய் சாயங்காலம் 5 மணிக்கு சேருது. இதனால் சென்னை டு ஷிரடிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதே வண்டிக்கு போயிட்டு இதே வண்டிக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. இந்த வண்டி புதன்கிழமை கிளம்பி வேலைக்கிழமை ஷிரடிக்கு போகும். வெள்ளிக்கிழமை காலையில் 8:25 மீண்டும் ஷிரடியிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் 9:35க்கு சென்னை சென்ட்ரலை வந்து அடையும். நண்பர்களே, இந்த வண்டி சென்னையிலிருந்து ஷிரடிக்கு பெரும்பாலும் லேட்டாக போகிற காரணத்தால் அங்கே போயிட்டு 4-5 மணிக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. 4-5 மணிக்கு போயிட்டு இவங்க எல்லாம் சாய் பக்தர்கள்லாம் கிளம்பி மறுபடியும் தரிசனத்துக்கு போகிறதுக்குள்ளே அங்கே ஆரத்தி டைம், ஈவினிங் டைம் ஆகிடுது. நைட்டு தரிசனம் பார்த்து வெளியில் வரத்துக்கு மணி 10 மணி மேலே ஆகிடுது. நண்பர்களே, அதே போல் பார்த்தோம்னா இந்த ஷிரடி ட்ரெயினில் போயிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வர டிவோட்டிஸ் பார்த்தீங்கன்னா 99.9% சாய் பக்தர்கள் இந்த நேரடி ட்ரெயினில் ஷிரடிக்கு போயிட்டு மீண்டும் வெள்ளிக்கிழமை அங்கேருந்து புறப்படுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் உங்களுக்கு காலையில் 6:45 தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. 6:45 அலோவ் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரம் ஆகும் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்படி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் காலையில் 8:25க்கு ஆன் டைம் எடுத்துருவோம். அங்கே நம்ம ஷிரடியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தெற்கு ரயில்வே டிவிஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நேரத்துக்கு வண்டி இயக்க சொல்லுங்கள், இந்த டிவிஷனில் ரீஷெடியூலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து தெற்கு ரயில்வே வந்து இந்த வண்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த வண்டி வந்து வாரந்தோறும் ஷிரடிக்கு இயக்கப்படுற இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் சரியான நேரத்தில் ஷிரடிக்கு போகணும். அதே போல் எதிர்மார்க்கத்தில் ஷிரடியிலிருந்து வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8:25க்கு புறப்படுற இந்த ட்ரெயினுடைய நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதாவது சென்னை சென்ட்ரலிருந்து எப்படி 10:20க்கு புறப்படுதோ அதே போல் ஷிரடியிலிருந்து 8:25க்கு புறப்படுறதுக்கு பதிலாக காலை 10:20க்கு இந்த வண்டி புறப்பட்டுச்சுன்னா இந்த வண்டியில் பயணம் பண்ணக்கூடிய எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து பயனடைவாங்க. ஏன்னா இந்த வண்டியில் பேட்ரிக் கார் கிடையாது, கேன்டீன் வசதி கிடையாது. இதனால் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுக்கு ரொம்ப சாய் பக்தர்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்குது. அதே போல் வந்து எதிர்மார்க்கத்தில் ஷிரடியிலிருந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 8:25க்கு எடுக்கக்கூடிய இந்த சென்னை ஷிரடி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுடைய நேரத்தை மாற்றி அமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வண்டி சென்னை சென்ட்ரலுக்கு சனிக்கிழமை காலையில் 9:35க்கு வரும். அப்படி வந்தால் இந்த வண்டி ஒரு நாள் ஃபுல்லாக சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சென்னை சென்ட்ரலிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாகர்சோலுக்கு இந்த வண்டி மீண்டும் மற்றொரு டைரக்ஷனில் இந்த வண்டி நாகர்சோலை சென்றடையும்.
நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடிக்கு போகக்கூடிய இந்த வீக்லி சூப்பர் ஃபாஸ்டோடைய முதல் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா ஏஜேஜே அரக்கோணம். அரக்கோணத்துக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு வண்டி உள்ள ஆகிட்டு இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலிருந்து அரக்கோணம் 68 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ரயில் நிலையங்களை கடந்து தான் ஷிரடி சாய்நகர் டெர்மினஸில் போய் இந்த ரயில் போய் மறுநாள் காலையில் 11:10க்கு சேரும். இப்போ நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி தான் அடுத்த நிறுத்தம். மீண்டும் நம்ம காட்பாடியில் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம ஷிரடி சூப்பர் ஃபாஸ்ட் கரெக்டாக இப்போ காட்பாடிக்கு ஆன் டைம் பார்த்தீங்கன்னா 12:10க்கு நம்ம காட்பாடிக்கு வந்துட்டோம். நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து 2வது ரயில் நிலையம் தான் இந்த காட்பாடி. இந்த காட்பாடி சென்னை சென்ட்ரலிருந்து கரெக்டாக 129 கிலோமீட்டர் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடி போகக்கூடிய நம்ம ஷிரடி சூப்பர் ஃபாஸ்டோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை. இந்த ஜோலார்பேட்டைக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1:30க்கு வரணும். ஒரு 10 நிமிஷம் டிலேல தான் நம்ம வண்டி வந்து ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துக்கு வந்து அடைஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் தான் ட்ராவல் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ ஃபேர் வாங்குறாங்கன்னா சென்னை சென்ட்ரலேருந்து ஷிரடிக்கு ஒரு ஆளுக்கு 620 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்லீப்பரில். நம்ம இன்றைக்கி ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டிலேருந்து வண்டி வந்து கிளம்பிடுச்சு. நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குற மலை தான் ஏலகிரி மலை. ஜோலார்பேட்டையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து இந்த ஏலகிரி மலை தான். நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய கோச்சு S4. நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து கேஆர்புரம் வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோச்சில் ஒரு 20லேருந்து 30 பேசஞ்சர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. மற்றதெல்லாம் கேஆர்புரத்தில் தான் ஏறினாங்க. இப்போ நம்ம வண்டியோட ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா தண்ணி வசதி எல்லாத்துலேயும் வந்தது. ரொம்ப க்ளீனாகவும் அடிக்கடி வந்து மெயின்டைன் பண்ணாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது 3வது நிறுத்தத்திலே ஜோலார்பேட்டில் வந்து வண்டி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. பல நேரத்துலலாம் பாத்ரூமில் தண்ணி வராமல் இருந்திருக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தண்ணி வசதி வந்து கரெக்டாக ஃபில் பண்ணாங்க. ஜோலார்பேட்டையிலும் ஃபில் பண்ணாங்க. நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து ஷிரடி போகக்கூடிய இந்த சாய்நகர் சூப்பர் ஃபாஸ்டோடைய அடுத்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா குப்பம். இந்த குப்பம் ரயில் நிலையத்துக்கு இப்போ சமீபத்தில் ஓராண்டுக்குள்ளே தான் இந்த வண்டிக்கு இந்த இடத்துல ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாய்நகர் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு குப்பம் ஸ்டாப்பிங் கிடையாது. இப்போ நம்ம குப்பம் ரயில் நிலையம் வந்துட்டோம். குப்பம் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து 254 கிலோமீட்டர் தான் இந்த குப்பம் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே.
நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஷிரடிக்கு போகக்கூடிய இந்த ஷிரடி சூப்பர் ஃபாஸ்டோடைய அடுத்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா பங்கார்பேட். நம்ம பங்கார்பேட் ஜங்ஷன் வந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து கரெக்டாக 288வது கிலோமீட்டரில் தான் இந்த பங்கார்பேட் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நமக்கு இன்றைக்கி ஷிரடி சாய்நகர் சூப்பர் ஃபாஸ்ட் வந்து எல்லா ஜங்ஷனுக்குமே ஆன் டைமில் வந்துட்டு இருக்கு. அது போக வேகம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரித்து நல்ல ஒரு வேகத்தில் நம்ம வண்டி ஷிரடி நோக்கி போகுது. நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரல் ஷிரடி சூப்பர் ஃபாஸ்டோடைய அடுத்த நிலையம் பார்த்தீங்கன்னா மாலூர். இந்த மாலூர் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரலிருந்து கரெக்டாக 315வது கிலோமீட்டரில் தான் இந்த மாலூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா மாலூர் வந்த உடனே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, நம்ம ஷிரடி சாய்நகர் எக்ஸ்பிரஸோடைய மிக முக்கியமான ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா இந்த கேஆர்புரம் கிருஷ்ணராஜபுரம் தான். ஏன்னா இங்கிருந்து உங்களுக்கு ரூட்டு வந்து டைவர்ட் ஆகும், அதாவது ரூட்டு மாறும். இந்த வண்டிக்கான ரூட்டு வந்து இங்கிருந்து தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த கேஆர்புரம் சென்னை சென்ட்ரலிருந்து 345 கிலோமீட்டரில் தான் இந்த கேஆர்புரம் இருக்குது. நண்பர்களே, இந்த கேஆர்புரத்துலேருந்து சரியாக 13வது கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு பெங்களூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நம்ம வண்டி பெங்களூருக்கு போகாது. இப்போ ரைட் கட் பண்ணுறான் பாருங்கள். அந்த பக்கம் லெஃப்ட் ட்ராக் தான் பெங்களூர் போகிற ரூட்டு. நம்ம வண்டி வந்து கேஆர்புரத்துலேருந்து ரைட் கட் பண்ணி நம்ம வண்டி நேராக இப்போ குண்டக்கல் ரூட்டு பிடிக்கணும். நம்ம ஷிரடி போகக்கூடிய சாய்நகர் சூப்பர் ஃபாஸ்டோடைய அடுத்த ஸ்டாப்பிங் யலங்கா. இந்த யலங்கா ஜங்ஷன் சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 360வது கிலோமீட்டர் தான் இந்த யலங்கா ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, இந்த யலங்கா ஜங்ஷனுக்கு நம்ம ஷிரடி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிலேல வந்திருக்கு. நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடிக்கு போகக்கூடிய நம்ம ஷிரடி சூப்பர் ஃபாஸ்டோடைய அடுத்த நிறுத்தம் பார்த்தீங்கன்னா இண்டுப்பூர். இந்த இண்டுப்பூர் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரலிருந்து சுமார் 444வது கிலோமீட்டரில் தான் இந்த இண்டுப்பூர் ரயில் நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நமக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் டைம் கரெக்டாக 5:40க்கு வண்டி வந்து புறப்பட்டுடுச்சு. நண்பர்களே,
நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடிக்கு போகக்கூடிய ஷிரடி சூப்பர் ஃபாஸ்டோடைய அடுத்த நிறுத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்ய சாய் பிரசாத்தினி நிலையம். இந்த ஸ்ரீ சத்ய சாய் பிரசாத்தினி நிலையம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து சுமார் 502வது கிலோமீட்டரில் தான் இந்த ஸ்ரீ சத்ய சாய் பிரசாத்தினி நிலையம் இருக்குது. இந்த ரயில் நிலையத்துடைய முக்கியம் என்னன்னா, ஸ்ரீ புட்டபர்த்தி சாய்பாபா திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் இங்கே ஸ்ரீ சத்ய சாய் பிரசாத்தினி நிலையத்தில் தான் இறங்கணும். நமக்கு எதிர்புறத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய ஃபோட்டோ எல்லாமே பார்க்க முடியும். சென்னையிலிருந்து இந்த ஸ்ரீ சத்ய சாய் பிரசாத்தினி நிலையத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் நேரடியான ஒரு ரயில் இருக்குது. அதாவது டைரெக்டாக சென்னை சென்ட்ரல் டு ஸ்ரீ சத்ய சாய் பிரசாத்தினி நிலையத்துக்கு. அப்படி விட்டிங்கன்னா நீங்கள் பெங்களூருக்கு வந்து பெங்களூர்லேருந்து தான் இந்த சத்ய சாய் பிரசாத்தினி நிலையத்துக்கு வரணும். இந்த இடம் வந்து நம்ம புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய வாழ்ந்த ஊர். இந்த ஊரில் தான் ஸ்ரீ புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய சமாதி எல்லாமே இருக்குது. எண்ணற்ற பக்தர்கள் இங்கே வந்து புட்டபர்த்தி சாய்பாபாவையும் வணங்குறாங்க. நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடி போகக்கூடிய இந்த ஷிரடி சூப்பர் ஃபாஸ்டோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா தர்மாவரம். இந்த தர்மாவரம் ஜங்ஷன் வந்து சென்னை சென்ட்ரலிருந்து சுமார் 535வது கிலோமீட்டரில் தான் இந்த தர்மாவரம் ஜங்ஷன் வந்து ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நமக்கு தர்மாவரம் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி கரெக்டாக 7:45க்கு ஆன் டைம் வந்துடுச்சு. நம்ம வண்டி இப்போ தர்மாவரம் ஜங்ஷனில் இருந்து புறப்பட்டாச்சு. நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து ஷிரடி போகக்கூடிய ஷிரடி சூப்பர் ஃபாஸ்டோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அனந்தபூர். இந்த அனந்தபூர் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலிருந்து கரெக்டாக உங்களுக்கு 568வது கிலோமீட்டரில் தான் இந்த அனந்தபூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அனந்தபூர் ரயில் நிலையத்துக்கு சரியாக 8:20 மணிக்கு ஆன் டைமுக்கு நம்ம வண்டி வந்திருக்கு.
நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து ஷிரடி போகக்கூடிய ஷிரடி சூப்பர் ஃபாஸ்ட் அடுத்த நிறுத்தம் பார்த்தீங்கன்னா குண்டக்கல். இந்த குண்டக்கல் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலிருந்து சுமார் 636வது கிலோமீட்டரில் தான் இந்த குண்டக்கல் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து ஷிரடிக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயின் டிராவல் வந்து நம்ம 2 பாகமாக கொடுக்க போகிறோம். முதல் பாகம் வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் டு குண்டக்கல் வரையும் கொடுக்க போகிறோம். 2வது பாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டவுன் ஜங்ஷன்லேருந்து ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸ் வரையும் நம்ம அடுத்த வீடியோவில் 2வது பார்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஏன்னா நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து ஷிரடிக்கு போகக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் சர்வீஸ் இந்த ட்ரெயின் சர்வீஸ் தான். இந்த ட்ரெயினுடைய ரூட்டோடைய எல்லா டீட்டெயிலும் இந்த தகவலை நம்ம சொல்லியிருக்கோம். மீண்டும் பார்ட் 2வாக நம்மளுக்கு டவுன் ஜங்ஷன்லேருந்து நமக்கு ஷிரடிக்கு அடுத்த வீடியோ நம்மளுக்கு தொடர்ந்து வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு 2வது பார்ட் 2ல் நம்ம வந்து டவுன் ஜங்ஷன்லேருந்து ஷிரடி சாய்நகர் வரையும் நம்ம வீடியோ வந்து முழுமையாக கவர் பண்ணலாம். எல்லோருக்கும் இரவு வணக்கம் நண்பர்களே.